கிரிக்கெட்டோட கடவுள்னு நாம கொண்டாடுற சச்சின் விளையாட்டை விட்டு ரிட்டையர் ஆன பிறகும் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா கலக்கிட்டு வராரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 100 செஞ்சுரி அடிச்ச ஒரே ஆளு இவர் தான். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஹையஸ்ட் விருதான பாரத் ரத்னா வாங்கின பெருமையும் இவருக்கு உண்டு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு மென்டராகவும் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனில முதலீடும் செஞ்சுட்டு வராரு. இவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட $170 மில்லியன். அதாவது நம்ம ஒரு காசுக்கு 1400 கோடி ரூபாய். அடுத்ததா இந்தியாவோட டாப் பிசினஸ்மேன் முகேஷ் அம்பானி. ஆசியாவோட பணக்காரர்கள் லிஸ்ட்ல இவர் தான் ஃபர்ஸ்ட். ரிலையன்ஸ் இன்டர்நேஷனல் தலைவரா இருக்காரு. பெட்ரோல் முதல் ஜியோ சிம் வரை எல்லாத்துலயும் கை வச்ச ராஜாவா இருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு சுமார் $109 பில்லியன். அதாவது இந்திய மதிப்புல 9 லட்சம் கோடி. முகேஷ் நீதா அம்பானி தம்பதிக்கு ஆகாஷ், ஈஷா, ஆனந்த்னு 3 பிள்ளைங்க. இவங்க வீட்டு கல்யாணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா சினிமா பட்ஜெட் மாதிரி இருக்கும். அதுலயும் லேட்டஸ்டா நடந்த ஆனந்த் அம்பானி ராதிகா கல்யாணம் இருக்கே, இந்திய வரலாற்றிலேயே அதிக செலவு செஞ்ச கல்யாணம் இதுதான். கிட்டத்தட்ட 5000 கோடி செலவு செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ சச்சினோட பிள்ளைங்களை பத்தி பார்ப்போம். சாரா டெண்டுல்கர் மற்றும் அர்ஜுன் டெண்டுல்கர். நேத்து, அதாவது மார்ச் 5, 2026 அன்னைக்கு அர்ஜுன் அவரோட சின்ன வயசு தோழியான சானியா சந்தோக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சானியாவும் சாதாரண ஆள் இல்ல, ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலி தான். இவரோட தாத்தா ரவிகாய் தான் இந்தியாவிலே முதலா பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீமை கொண்டு வந்தாரு. ஆனா இந்த கல்யாணத்துல எல்லாரோட பார்வையும் சாரா டெண்டுல்கர் மேலதான் இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த அந்த பிங்க் கலர் புடவை இப்போ இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங். சாரா சும்மா ஒன்றும் மாடல் மட்டும் இல்ல, அவங்க லண்டன்ல பயோமெடிக்கல் சயின்ஸ் முடிச்ச ஒரு பெரிய படிப்பாளி. நாம் பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம அவங்க ஒரு பிசினஸாவே பண்றாங்க. அவங்களுக்கு அதுல 70 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த சொன்னா ஜனங்க நம்புறாங்க, ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் வேல்யூவாகவும் இருக்கு. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கும் சச்சின் வீட்டு கல்யாணத்துக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. ஆனந்த் அம்பானிக்கு ஜாம்நகர்ல ஒரு பிரம்மாண்ட ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதே இடத்துலதான் அர்ஜுன் சானியாக்கும் கொண்டாட்டங்கள் நடந்துச்சு. 2 கல்யாணத்திலையும் விவிஐபிக்கள் கூட்டம் அல்ல மோதிச்சு. பிரதமர் மோடி, அமித்ஷா, அமிதாப் பச்சன், ஷாருக் கான், அப்புறம் நம்ம தல தோனின்னு பெரிய பட்டாளமே வந்திருந்தாங்க. அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரியே அர்ஜுன் கல்யாணத்திலையும் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். QR கோடு இருந்தா மட்டும்தான் உள்ளேயே போக முடியும். இந்த 2 குடும்பத்துக்கிட்ட இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நெட்வொர்க்கிங் தான் பலம். வெறும் காசு மட்டும் இருந்தா இவ்வளவு உயரத்திற்கு வர முடியாது. சரியான மனுஷங்க கூட நல்ல நட்பை வச்சிருக்கிறதும் சரியான கல்வியை கத்துக்கிறதும் தான் சச்சினையும் அம்பானியும் இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கிற இடத்திற்கு வச்சிருக்கு.